எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லலாம். அத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க CUET பிஜி எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. பட் ஏதோ ஒரு ரீசன்னால பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் ப்ராசஸ மிஸ் பண்ணியிருந்தா, ஸ்டில் யூ ஹேவ் சான்ஸ் டு கெட் அட்மிஷன் இன்டு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன சொல்றேன்னா, ஸ்பாட் அட்மிஷன் ஓகேங்களா? ஸோ இந்த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில நமக்கான அஃபிஷியலான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் மிஸ்ட், அதாவது நீங்கள் CUET பிஜிக்கு அப்ளை பண்ணி எக்ஸாமும் எழுதியிருக்கீங்க. பட் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கான அட்மிஷன் ப்ராசஸ், தட் இஸ் அப்ளிகேஷனை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸ்டில் யூ ஹேவ் அ சான்ஸ் டு என்டர் இன்டு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி வியா த ஸ்பாட் யூனிவர்சிட்டி அட்மிஷன். ஓகேங்களா? அதுதான் இதில் மெயின் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக CUET பிஜி எழுதியிருக்கணும். நான் வந்துட்டு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் டேரெக்டாக இந்த எக்ஸாம் எழுதாமே போய் ஸ்பாட் அட்மிஷனில் சேரலாமான்னா கிடையாது. ஓகேவா? ஸ்பாட் அட்மிஷன் இஸ் ஒன்லி ஃபார் த CUET பிஜி அப்பியர்டு கேண்டிடேட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் ஜஸ்ட் அ குயிக் இன்ட்ரோ. இப்போ இந்த வீடியோவில் இந்த ஸ்பாட் அட்மிஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எந்த ப்ரிஃபரன்ஸில் எடுக்கிறாங்க, அண்ட் எந்தெந்த கோர்ஸ்க்கு இன்னும் வேகன்சி அவைலபிளாக இருக்குது, என்னோட க்ரைட்டீரியா வைஸ் எவ்வளோ சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதெல்லாம் எப்படி செக் பண்ணுறதுன்றதை நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதான பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட். இங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் ஒரு பேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே ஃபர்ஸ்ட்டு ஸ்பாட் அட்மிஷன்னு இப்படி ஒரு டேப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அங்கே தான் நம்மளுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நான் சொல்லியிருந்த மாதிரி பிஜி அண்ட் பிஜி டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் பேஸ்ட் ஆன் த CUET பிஜி ஸ்கோர்ஸ் அவங்களே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? பேஸ்ட் ஆன் திஸ் ஸ்கோர் வில் பி த ஸ்பாட் அட்மிஷன் வில் ஹேப்பன். ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாம் எழுதாமல் கண்டிப்பாக அட்மிஷன் இதில் ஜாயின் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இட் காட் ரிலீஸ்ட் ஆன் 2nd of July. பட் நமக்கு இப்போ டேட், அதாவது இந்த ஸ்பாட் அட்மிஷன் நடக்கிற டேட்டுமே மாற்றி அதுக்கான ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பாட் அட்மிஷனுக்கான ப்ரிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்பாட் அட்மிஷன் போகிறீங்க, யாருக்காக ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க, எந்த மாதிரி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நமக்கு த கேண்டிடேட் ஹூ ஆர் நாட் செலக்டட் இன் த லிஸ்ட் 1 and 2 hosted by the university based on the overall merit list. Okay. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? நமக்கு வந்து லிஸ்ட் 1, 2 இந்த மாதிரி எல்லாமே ஒரு கோர்ஸ் வைஸாக இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த கேண்டிடேட் ஹூ காட் செலக்டட் இன் த ஆல்ரெடி நோட்டிஃபைடு செலக்ட் 1 and 2 பட் நாட் பெய்ட் த ஃபீஸ். நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு செலெக்ஷன் லிஸ்ட் 1லேயும் வந்துட்டு செலக்ட் ஆகிட்டு 1 or 2ல நான் செலக்ட் ஆயிருக்கேன், என் நேம் வந்துருச்சு, பட் நான் வந்து ஃபீஸ் பே பண்ணாமல் விட்டுட்டேன் ஃபார் த கிவன் டைம் ஸ்லாட். பிகாஸ் அவங்க கிளியராக சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ்லாம் வந்துட்டு இந்த டேட்குள்ளே ஃபீஸ் பே பண்ணணும், அப்போ தான் உங்களோட அட்மிஷன் வந்துட்டு பெர்மனெண்ட் ஆகும், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கள்ல. அந்த மாதிரி நீங்கள் விண்டோவை மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த ஃபீஸ் பேமெண்ட் விண்டோவை மிஸ் பண்ணிட்டீங்க, பட் நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் 2 கொடுப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தான் ப்ரிஃபரன்ஸ் 3 யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் நாட் அப்ளைட் டு த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. நம்ம ஆன்லைன் மூலயமா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அட்மிஷன் ப்ராசஸில் அப்ளை பண்ணல, பட் தோஸ் ஹேவ் அப்பியர்ட் இன் த CUET பிஜி 2026 எக்ஸாம். ஓகேங்களா? கிளியரில் நம்ம வந்துட்டு CUET 2026 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், அப்பியர் ஆகியிருக்கோம், பட் பாண்டிச்சேரியோட யூனிவர்சிட்டி அட்மிஷனுக்கு மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணல. ஃபார் த ரெக்வயர்டு டொமைன் பேப்பர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சைக்காலஜி படிக்க போகிறீங்கன்னா யூ ஹேவ் டு கம்ப்ளீட் த QP20, கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ரெக்வயர்டு டொமைன் பேப்பரோடு நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மூலயமா அட்மிஷன் வந்துட்டு ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க. சப்ஜெக்ட் டு பேமெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. ஸோ நம்ம இந்த வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீலாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஸ்பாட் அட்மிஷனில் ஃபர்ஸ்ட்டு என்ன மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு ஐடியா வந்துருச்சுல்ல. ஸோ இது யாரெல்லாம் போகலான்னா, நீங்கள் உங்களோட ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்க, பட் நீங்கள் 2 லிஸ்ட்லேயுமே செலக்ட் ஆகலைன்னா உங்களுக்கு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ ப்ளீஸ் டூ கோ அண்ட் ஜாயின் இன் த ஸ்பாட் அட்மிஷன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி செலக்ட் ஆகிட்டீங்க எதர் இன் லிஸ்ட் 1 or 2 பட் ஃபீஸ் பே பண்ணல, உங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்ளிகேஷனே நான் போடலை அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கார்டிங்லி இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் மே ஃபிசிக்கலி ரிப்போர்ட். இது வந்து ஆன்லைனில் இல்லை, எங்கன்னா டு த ரெஸ்பெக்டிவ் ஸ்கூல் ஆர் டிபார்ட்மெண்ட் ஆர் சென்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் MBAக்கு வந்துட்டு அட்மிஷன் போடுறீங்கன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. அங்கே நீங்கள் 14th July அன்னைக்கு இருக்கணும். ஓகே, டியூஸ்டே.
அதான் இயர்லியாக இது 7th ஜூலை இருந்துச்சு. இப்போ கேன்சல் ஆயிட்டு 14th ஜூலை தான் இப்போ நமக்கு அப்டேட்டட் டேட். ஓகேவா? நம்ம எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் புதுச்சேரி கேம்பஸ், காரைக்கால் கேம்பஸ் ஆர் போர்ட் பிளேயர் கேம்பஸ். இப்போ நம்ம ஐ திங்க் எம்பிஏவோட ஜென்ரல்லேயே நம்ம பார்த்தோம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்போ 3 டிஃப்ரெண்ட் கேம்பஸில் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் காரைக்கால் கேம்பஸில் தான் போகணுன்னா நீங்கள் அட்மிஷனுக்கு அங்கே தான் போகணும். புதுச்சேரி கேம்பஸ்க்கு போகக்கூடாது. ஓகே. ஸோ அண்ட் டைமிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் 10 to 12க்குள்ளே அங்கே போயிடணும் ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஓகே. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வில் பி க்ளோஸ்டு 12 noon ஷார்ப்லி. அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ராசஸ்லாம் நடக்கும். 12க்கே நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்களானா இல்லை. 10 to 12க்கு தான் ஃபர்ஸ்ட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸே நடக்க போகுது. ஓகே. ரிப்போர்ட்டிங் த்ரூ ஆன்லைன் மோட் ஃபார் அட்மிஷன் இஸ் நாட் பெர்மிட்டட். இதில் ஆன்லைன் மோட் எதுவுமே கிடையாது. இந்த ஸ்பாட் அட்மிஷன் நீங்கள் போகணுன்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் மோடில் நேரில் தான் போகணும். ஓகேங்களா? கிளியராக இங்கே சொல்லிட்டாங்க பாருங்கள். தோஸ் ஹூ ஹவ் நாட் அப்பியர்ட் இன் த சியூடி பிஜி வில் நாட் பி அலோட் ஃபார் அட்மிஷன். ஓகே. ஸோ நீங்கள் அப்பியர்ட் ஆயிருந்தால் மட்டும் இங்கே போங்க. ஓகே. வேறு என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இது பண்ணணும்னா அதுதான் அட்மிஷன் வந்து உங்களோட மெரிட் ரேங்கிங் பேஸில் தான் வந்துட்டு இவங்க கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இதுவுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ப்பா. கேண்டிடேட் ஷுட் கம் வித் ஆல் நெசசரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள் ஷால் பி ரெக்வயர்ட் டு பே த அப்ளிகபிள் ஃபீஸ். பிகாஸ் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தோம்னா நமக்கு லிஸ்ட்டு வரும். அதுக்கப்புறமா அவங்க டைம் கொடுப்பாங்க. இது ஸ்பாட் அட்மிஷன்றனால நீங்கள் அங்கேயே வந்துட்டு உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் எல்லாமே அப்பயே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் ஸ்பாட் அட்மிஷனுக்கு போகிறீங்கன்னா அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க, யூ ஷுட் பிரிங் ஆல் த ஒரிஜினல் சர்டிஃபிகேட். ஜெராக்ஸ் இல்லை, உங்களோட ஒரிஜினல் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ், திஸ் 10th 11th 12th உங்களோட யூஜி மார்க் ஷீட் அண்ட் வாட் எவர் ரிலேட்டட் ஏதாவது கோட்டா கிளைம் பண்ணுறீங்கன்னா அதுக்கானதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளிகபிளாக இருந்தால் அதையும் கொண்டு போங்க. அண்ட் தென் நீங்கள் ஃபீஸும் அந்த இடத்துல ஆன்லைன் மூலயமா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல் ஆஃப் திஸ். ஓகே. ஓகே. இப்போ வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வில் பி ஷார்ட்லி நோட்டிஃபைன்னு சொல்லியிருக்காங்க. அது ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டாங்க. இப்போ இன் ஜென்ரல் நமக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் எந்தெந்த கோர்ஸ்க்கு வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எம்ஏ சான்ஸ்கிரிட் இதில் நீங்கள் எந்த பேப்பர் எழுதியிருந்தா நீங்கள் அவைலபிள்னா இந்த பேப்பரில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்து, இந்த எல்லா பேப்பருமே இல்லை. ஓகே. இப்போ நீங்கள் LAQP 03 எழுதியிருந்தாலும் ஓகே, ஆர் ACQP 25 எழுதியிருந்தாலுமே யூ ஆர் எலிஜிபிள் டு கெட் அட்மிஷன் இன்டு எம்ஏ சான்ஸ்கிரிட். அதுதான் இதுக்கு மீனிங். ஓகே. சிமிலர் வே பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் நமக்கு என்னெல்லாம் கோர்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குன்றதை பார்க்கலாம். ஐ திங்க் நான் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு அதை டிஸ்கஸ் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு இன்னும் அப்டேட்டடாக கிளியராக இருக்கும். ஓகே. அது இல்லாமல் வெறும் உங்களுக்கு கோர்ஸ் அண்ட் டெஸ்ட் பேப்பரோட ப்ரிஃபரன்ஸ், அதாவது இப்போ நான் எம்ஏ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் எடுக்கிறேன், எனக்கு என்ன டெஸ்ட் பேப்பர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே. நீங்கள் இதுக்கு பதிலாக COQP 11 இன்னொரு ஜென்ரல் பேப்பர் இருக்குல்ல, அதை எழுதியிருக்கேன் அதுக்கு எலிஜிபிளா அப்படின்னு நீங்கள் மாற்றி போயிடக்கூடாது. ஓகே. ஃபர்ஸ்ட் நோ யுவர் எலிஜிபிலிட்டி. நீங்கள் இந்த பேப்பர் எழுதியிருக்கீங்களான்னு பார்த்துட்டு ப்ளீஸ் டூ ப்ரொசீட் வித் ஸ்பாட் அட்மிஷன் ஒன்லி இஃப் யூ ஆர் எலிஜிபிள். ஓகே. ஸோ ஸ்பாட் அட்மிஷன் பற்றி என்னெல்லாம் கொண்டு போகணும், அங்கே எந்த மாதிரி நடக்கும், டைமிங்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம மீதி இருக்க டீட்டெயில்ஸ்லாம் குயிக்காக பார்த்துடலாம். அகெயின் நீங்கள் ஹோம் பேஜ் போயிடுங்க. ஹோம் பேஜ் போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி இப்போ இந்த பிஜி ரிலேட்டடாக எல்லாமே அப்டேட்ஸ் நமக்கு ஆகிருக்கும். நீங்கள் NCC கோட்டாவில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இஃப் இன்கேஸ் உங்களுக்கான லிஸ்ட்டெல்லாம் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு ஸ்பாட் அட்மிஷன் பற்றி பார்த்தோம்ல, இங்கே ரீஸ்கெடியூலிங். ஓகே. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிஷியலாக 7th இருந்துச்சு, இப்போ வந்துட்டு 14th ஜூலை வந்து இந்த எக்ஸாம் நமக்கு நடக்க போகுது. ஓகே. ஸோ டேட் நோட் பண்ணிக்கோங்க. என்ன டைமிங்கில் பார்த்தீங்கன்னா 10 AM to 12 noonல உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த டைம்குள்ளே நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி லிஸ்ட் பற்றி நான் சொல்லியிருந்தேன்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டென்டேட்டிவ் வேக்கன்சி ஆஸ் ஆன் 8th ஜூலை படி பார்த்து வேக்கன்சி லிஸ்ட் இது ஃபார் ஸ்பாட் அட்மிஷன். இதுக்குள்ளே கிளிக் பண்ணால் நமக்கு இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 minute. இங்கே நமக்கு கேம்பஸ் வைஸ் ஸ்ப்ளிட் எங்கே போட்டிருக்காங்கன்னா கீழே இங்கே கேம்பஸ்ன்னு இருக்குல்ல, அங்கே நான் ஃபர்ஸ்ட்டு காமிச்ச பிடிஎஃப்ல உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா இந்த கோர்ஸு எந்த கேம்பஸில் இருக்குது அண்ட் அதோட எலிஜிபிள் டெஸ்ட் பேப்பர் கரெக்டாக. பட் இங்கே நமக்கு என்ன தெரிய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எம்ஏ ஆந்த்ரோபாலஜி எடுத்துக்கலாம். ஓகேவா. இந்த கோர்ஸ் எந்த கேம்பஸில் நமக்கு இருக்குது, புதுச்சேரி. ஸோ அப்போ நீங்கள் எம்ஏ ஆந்த்ரோபாலஜிக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த
லொக்கேஷனுக்கு போவீங்க, புதுச்சேரி கேம்பஸ்க்கு போவீங்க. போயிட்டு இப்போ நான் என் கேட்டகரிக்கு எனக்கு சீட் இருக்கா இல்லையா? இப்போ இல்லாத இடத்துக்கு நம்ம போனாலும் வேஸ்ட்டு தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஓபிசி கேட்டகரிஸ்ல வரீங்கன்னா, ஆப்வியஸா நமக்கு 4 சீட் இன்னும் ரிமைனிங் இருக்கு. ஸோ யூ ஸ்டில் ஹேவ் அ சான்ஸ். ஓகேவா? இது இல்லாம ஏதாவது நியூ வேக்கன்சி டீட்டெயில்ஸ் சப்போஸ் அப்டேட் பண்றாங்களான்னு நீங்க பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த கேட்டகரியில பிஒய் ஜென்ரல் கேட்டகரியில நீங்க அப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. தேர் ஆர் நோ சீட்ஸ் அவைலபிள். ஓகே. ஸோ நீங்க இதுவுமே வந்துட்டு பார்த்துட்டு தான் போகணும். ஸ்பாட் அட்மிஷன் இருக்கு. நான் அந்த பேப்பர் எலிஜிபிளா இருக்கேன் அப்படின்றதுக்காக யூ கான்ட் கோ அண்ட் ட்ரை. உங்களுக்கு இங்க சீட்டே இல்லைன்னா நீங்க போறது வேஸ்ட். கரெக்ட்டுங்களா? ஸோ அது மாரி நீங்க பார்த்துக்கணும் எல்லாமே. ஸோ எல்லா கோர்ஸுக்குமே இப்போ எல்லா கோர்ஸுமே நான் கோ த்ரூ பண்றது அவசியம் இல்ல. நீங்க கண்டிப்பா இப்ப அ லைக் தமிழ் படிக்கணும்னா தமிழ் பேப்பர் தான் எடுத்து எழுதியிருப்பீங்க. எம்பிஏனா அதுக்கேத்த பேப்பர். ஸோ அந்த கோர்ஸ்க்கு உங்களுக்கான அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்க போங்க. இங்க கடைசியா அவங்க குடுத்துருக்கிறது டோட்டல் வேக்கன்சி. பட் உங்களோட கேட்டகரி வைஸ் வேக்கன்சியும் நீங்க இருக்கான்னு பாருங்க. ஈவன் தோ நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு கேட்டகரியில குடுத்திருந்தாலும், யூ கேன் ஸ்டில் கோ அண்ட் ட்ரை ஃபார் ஜெனரல் கேட்டகரியில. ஓகே. நமக்கு கட் ஆஃப் அதிகமா இருக்கும் கம்பேர் டூ த அதர் கேட்டகரிஸ். அண்ட் இது ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எம்பிஏ ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எம்பிஏக்கான பேப்பர் அந்த டெஸ்ட் பேப்பர்லாம் எழுதியிருக்கீங்க. யூ ஆர் எலிஜிபிள்னா இப்போ எம்பிஏ வந்து நீங்கள் இங்கே பார்க்குறீங்களா? பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து பாண்டிச்சேரி கேம்பஸில். இங்கே நமக்கு எவ்வளோ சீட்ஸ்லாம் இருக்குது? ஜென்ரலுக்கு 19, ஓபிசிக்கு 18, நெக்ஸ்ட்டு எஸ்சி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? இஃப் இன் கேஸ் உங்களுக்கு எந்த கேம்பஸில் படித்தாலும் ஓகே அப்படின்னா, நீங்கள் அதர் ஆப்ஷன்ஸும் பாருங்கள். இப்போ இந்த எம்பிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நமக்கு வேறு காரைக்கால் யூனிவர்சிட்டிலையும் இருக்குது. ஐம் சாரிடா, காரைக்கால் கேம்பஸ்லேயுமே இருக்குது. இட் இஸ் ஆல்சோ பிரான்ச் ஆஃப் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி தானே. அவங்களோட டிஃப்ரெண்ட் கேம்பஸ் அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு அங்கே அவைலபிள் இல்லை ஏதோ ஒரு கேட்டகரிக்கு, அப்போ இதுக்கு எனக்கு எலிஜிபிளா அப்படின்னு தேடி பாருங்கள். ஓகே. ஜஸ்ட் ஒரே ஒரு கேம்பஸை பார்த்துட்டு அது மட்டுமே இருக்காதீங்க. வேறு என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்னு ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் ஸ்பாட் அட்மிஷன் இஸ் அ குட் சான்ஸ். ஈவன் நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் மிஸ் பண்ணியிருந்தாலும். ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ணுங்கள். இவ்வளோ தான் இந்த டீட்டெயில்ஸை உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். என்றைக்கு ஸ்பாட் அட்மிஷன் நடக்குது, அதுக்கு நான் எலிஜிபிளா அண்ட் எனக்கு வேகன்சி இருக்கா என் கேட்டகரி படி நான் எடுக்க போகிற கோர்ஸ்க்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எந்த கேம்பஸ்க்கு நான் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே. அண்ட் வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் யூ ஹேவ் டு டேக், அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க. உங்களோட ஒரிஜினல்னால் நீங்கள் ஜெராக்ஸுமே எடுத்துகிட்டு போகணும். அண்ட் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு இஃப் இன் கேஸ் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா, இப்போ ஜஸ்ட் நம்ம அட்மிஷன் போகிறனாலே செலக்ட் ஆக மாட்டோம். ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்லாம் பேஸ் பண்ணி மே ஆர் மே நாட் பி கெட் தான். பட் இஃப் இன் கேஸ் நமக்கு கிடைச்சாலும் நம்ம வந்துட்டு பே பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடியாக கொண்டு போகணும். அப்படி இல்லைன்னா சீட் வேறு யாருக்காவது போயிடும். ஓகே. ஸோ இதை பற்றி நான் கிளியராக இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணுங்கள். See you all in the next video. Bye bye.